கோடீஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? அந்த கோடிகளை அனுபவிக்கணும் தானே? The kingdom of God is within you, not in one man nor a group of men, in all men. You have the power to create the life the way you want. ரமண, ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், ஜீசஸ், முகமதால முடியும்னா உங்களால முடியும். இந்த மெய்யை வருத்தி அந்த மெய்யை உணரணும். அந்த மெய் என்பது என்ன? ட்ரூத். ஒருத்தர் கல்யாணத்துக்கு போறாரு. 25 வருஷம் கழிச்சு அவங்க சொந்தக்காரங்கள்லாம் பார்க்குறாரு. அப்போ அங்கே இருக்க பெண் வீட்டார் இவரை அங்கே வந்திருக்க மற்ற ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். எல்லா ரிலேட்டிவ்ஸ்டையும் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அங்கேருந்து வந்து, நீங்கள் இன்னாரோட பேரன் தானே? இவரும் ஆமான்னு சொல்கிறார். உங்கள் தாத்தாலாம் இந்த ஊருக்கே சோறு போட்டவர். உங்கள் தாத்தாவோட நிழலில் தான் வாழ்ந்தவங்க நாங்கள். உங்கள் தாத்தா கொடுத்த பணத்தில் தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி படித்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த நபருக்கு பெருமையாக இருக்குது. இவரும் அப்படியான்னு வரலாற கேட்டுன்னு இருக்கார். சரி, உங்கள் தாத்தாக்கு 500 ஏக்கருக்கு மேலே சொத்து இருந்தது. அந்த சொத்தெல்லாம் நீங்கள் விற்றுட்டீங்களா, இல்லை அந்த இடத்துல வேற ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா அப்படின்னு இவர்கிட்ட கேட்க இவர் அதிர்ந்து போயிட்டார். என்னது, எங்கள் தாத்தாக்கு 500 ஏக்கருக்கு மேலே சொத்து இருந்ததா அப்படின்னு அதிர்ந்து போயிட்டார். இவரும் மற்றவங்கள்ட்டலாம் விசாரிக்கிறார். அப்படியான்னு ஆமான்னு சொல்கிறாங்க மற்றவங்களும். இவருக்கு இருந்ததா ஒரு தாத்தா, அவருக்கு இருந்து ஒரு பிள்ளை, அது இவரோட அப்பா, அவருக்கு இருந்து ஒரு பையன், அதுதான் இவர். இவங்க தாத்தாவும் அப்பாவும் இவர் சிறு வயதாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. இவங்க அம்மாவுக்கும் இது தெரியல போல். அதனால் அவங்க அம்மாவையும் ஒருட்ட சொல்லலை. இவரும் அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டு வேறு ஏதோ வேலையை பார்த்து பொழைச்சிட்ருக்கார். இவருக்கு வீட்டு கடன் இருக்குது. இவர் அந்த வீட்டு கடன் அடைக்கிறதுலே பெரிய கஷ்டமாக இருக்குது இவருக்கு 500 ஏக்கருக்கு மேலே சொத்து இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் தான் ஒரே பேரன் அவர் தாத்தாக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இவர் 500 ஏக்கருக்கு மேலே இவர்கிட்ட சொத்து இருக்குது. இவருக்கு வெறும் சொத்து எனக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதுமா? நான் கோடீஸ்வரன் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சால் மட்டும் போதுமா? அந்த கோடிகளை அனுபவிக்கணும் தானே? அப்போ தானே இவருக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே தீரும். அதனால் இவர் என்ன பண்ணுவார், அந்த சொத்து எங்கே இருக்குன்னு போய் தேடுவார். தேடி பட்டா சிட்டா இதெல்லாம் கண்டுபிடிப்பார். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், தாலுக் ஆஃபீஸ்னு சுற்றுவார். சுற்றி அந்த சொத்தை இவர் பேருக்கு மாற்றுவார். அப்புறம் தான் இவரால் அந்த சொத்தை அனுபவிக்கவே முடியும். அது வரைக்கும் இவர் பேரும் சொல்லின்னு தான் இருக்கலாம், நான் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரன். ஆனால் அதை அடையிற வரைக்கும் இவருக்கு எந்த கஷ்டமும் தீராது. அதே மாதிரி தான் எல்லா வேத புத்தகங்களும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுள் இருக்குது. எது உருவாக்குச்சோ அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் தான் பிரம்மன். யூ ஆர் டிவைன். நீங்கள் தெய்வீகமானவர்கள். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, த லைட் இஸ் வித்தின் யூ அப்படின்னு எல்லா வேத புத்தகங்களும் சொல்லிடுச்சு. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, நாட் இன் ஒன் மேன் நார் அ குரூப் ஆஃப் மென், இன் ஆல் மென். யூ ஹாவ் த பவர் டு கிரியேட் த லைஃப் த வே யூ வாண்ட். யூ ஹாவ் த பவர் டு மேக் திஸ் லைஃப் ஹாப்பி. யூ ஹாவ் த பவர் டு மேக் திஸ் லைஃப் ஃப்ரீ அண்ட் மேக் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. இப்போ நீங்கள் தான் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பிரம்மன் என்பதை உணர்ந்தால் தானே எல்லா கஷ்டத்துலேருந்தும் வெளியே வர முடியும். அப்போ உணரணும் தானே. ஏன் உணரல? ஏன்னா நம்பிக்கை இல்லை. என்னதான் சொன்னாலும் நம்பிக்கை வர மாட்டேது. முயற்சி பண்ணாலும் நம்பிக்கை வர மாட்டேது. ரமணரால் முடியும்னா உங்களால் முடியும். ராமகிருஷ்ணரால் முடியும்னா உங்களால் முடியும். விவேகானந்தரால் முடியும்னா உங்களால் முடியும். ஜீசஸால் முடியும்னா உங்களால் முடியும். முகமதால் முடியும்னா உங்களால் முடியும். எந்த மனிதனால் ஆனந்த நிலை அடைந்தாலும் இறைநிலை அடைந்தாலும் அந்த மனிதனால் முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும். இந்த நம்பிக்கையோட இறங்கணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்பதில் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் தானே. ஆன்மீக வாழ்க்கையோ சம்சார வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண போகிறீங்கன்னா அதை முழுசாக நம்பணும் தானே. நீங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு செயலில் ஈடுபடும் போது என்ன ஆகுது? அது அறகுறையாக முடியுது, இல்லை தோல்வியில் முடியுது. முழு நம்பிக்கையோடு இறங்கினாதான் அந்த வெற்றி கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஆண்டவனாலே முடியலனாலும் தன் மெய்யை வருத்தி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் அடையலாம். இந்த மெய்யை வருத்தி அந்த மெய்யை உணரணும். அந்த மெய் என்பது என்ன? ட்ரூத். தன் மெய்யை வருத்தி அந்த மெய்ஞானத்தை அறியணும். சச்சித் ஆனந்தம் அப்படின்னா என்ன? சத்னா பியூர், சித்தம் கிடையாது, சித். சித்னா கான்ஷியஸ்னஸ், விழிப்புணர்வு. சித்தம்னா மெமரி. இது சச்சித் ஆனந்தம். ஆனந்தம்னா மகிழ்ச்சி, பியூர் கான்ஷியஸ் பிளஸ், தூய்மையான விழிப்புணர்வு, மகிழ்ச்சி, சச்சித் ஆனந்தம். இந்த நிலைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தினமும் போயிட்டு வரான். நீங்கள் தினமும் இந்த சச்சித் ஆனந்தம் நிலைக்கு போயிட்டு வரீங்க. எப்படி போகிறீங்க? இப்போ விழிப்பு நிலையில் இருக்கீங்க. அப்புறம் உழைத்து களைப்பாயிடுறீங்க. இல்லை தினமும் இரவு தூங்குறீங்க. தூங்கும்போது கனவு வருது. அந்த கனவு கெட்ட கனவு வந்தால் பயந்து எழுந்துக்கிறீங்க.
பிடிச்ச கனவாக இருந்தால் அப்படியே அதிலே ட்ராவல் ஆகுறீங்க. இந்த நிலை ஆனந்த நிலை கிடையாது. கனவற்ற நிலை, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கீங்க, கனவற்ற நிலையில் இருக்கீங்க, அதுதான் டீப் ஸ்லீப். அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது ஆனந்த நிலையில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் அலாரம் அடிக்குதுன்னு வச்சுப்போம், நீங்கள் உடனே எழுந்துப்பீங்க. எழுந்து கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு இருக்கும். ஏன்? நீங்கள் ஆனந்த நிலையில் இருந்தீங்கன்னு உங்கள் உடம்பு சொல்லுது. உங்கள் உடம்பு மறுபடியும் ஆசைப்படுது அந்த ஆனந்த நிலைக்கு போகணுன்னு. மனமும் உடம்பும் திரும்ப திரும்ப அந்த ஆனந்த நிலைக்கு போகணுன்னு சொல்லுது. இதை தினமும் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்பீங்க, உண்மை தானே? அப்போ அந்த ஆனந்த நிலையில் இருந்தேன்னு நீங்கள் நம்புறீங்களா? லைவாக நீங்கள் ஆனந்த நிலையை அனுபவிக்கலை, ஏன்னா நீங்கள் அவேராக இல்லை, தூங்கிட்டீங்க. ஆனால் அந்த நிலையில் இருந்தீங்கன்றத நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா தினமும் நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் போதெல்லாம் உடம்பு ஆனந்தமாக இருந்திருக்குன்றத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இந்த நிலையை ஒவ்வொரு மனிதன் அடையணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலையை கடந்தால் தான் ஆத்மாவை தொட முடியும். யோகத்தில் 3 விதமாக இந்த உடம்பை பிரிக்கிறாங்க. ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி. ஃபிசிக்கல் பாடி என்பது நீங்கள் பார்க்குற இந்த உடம்பு, இந்த ஆர்கன்ஸ், கை, கால், மூக்கு, வாய், இது உள்ளே இருக்க உறுப்புகள், லிவர், கிட்னி, ஹார்ட்டு, லங்ஸு, இது எல்லாமே எதால் உருவாச்சு? பஞ்சபூதங்களால் உருவாச்சு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த உடம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசாக வளர்ந்து உழைத்து களைப்பாயி நோய் உற்றோ இல்லது முதுமை பெற்றோ ஒரு நாள் டெட் பாடி ஆகிடுது. இந்த டெட் பாடி என்ன பண்ணுறாங்க? புதைக்கிறாங்க அல்லது எரிக்கிறாங்க. எது பண்ணாலும் திரும்ப இந்த உடம்பு பஞ்சபூதங்களாகவே மாறிடுது. மறுபடியும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பாகவே மாறிடுது. எங்கேருந்து எதுலேருந்து வந்ததோ அங்கேவே திரும்ப போய் சேர்ந்துருது. இது நீங்கள் கிடையாது, இது ஆத்மா கிடையாது, இது பஞ்சபூதங்களால் உருவான வெறும் ஃபிசிக்கல் பாடி, பருவுடல். அடுத்தது சட்டில் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, நுண்ணுடல். இந்த நுண்ணுடல் 19 வகையான எலமெண்ட்ஸால் உருவாக்கப்பட்டது. அதில் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணா, அந்த கர்ணா 4. 5 ஞானேந்திரியங்கள் என்னென்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? அதுதான் ஞானேந்திரியங்கள். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? பார்க்கறது, சாப்பிட்றது, கேட்கறது, தொடு உணர்தல், நுகர்தல், இது ஞானேந்திரியம். அடுத்தது 5 கர்மேந்திரியம், ஆர்கன் ஆஃப் ஆக்ஷன். கை, கால், வாய், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன், இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். அடுத்தது 5 பிராணா, பிராணா, அபானா, உதானா, வயானா, சமானா. அடுத்தது அந்த கர்ணா, அதாவது மனதோட 4 பாகம். மைண்டை 4 பாகமாக பிரிச்சிருக்காங்க. புத்தி, மனாஸ், சித்தா, அகங்காரம். புத்தி என்பது என்ன? எது நல்லது, கெட்டது, இதை பண்ணலாமா வேணாமான்னு அறிவை வச்சு பயன்படுத்துது புத்தி. நம்ம புத்தியை கூர்மைப்படுத்தி தான் இந்த மைண்ட்லேருந்து வெளியே வர முடியும். அடுத்தது மனசோட 2வது என்னது? மனம். மனம் என்பது தாட், ஃபீலிங், எமோஷன்ஸ், உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள். இதெல்லாம் எண்ணங்கள், மனசில் நடக்கிறது. அடுத்தது புத்தி, மனம், சித்தம். சித்தம் என்பது மெமரி, ஹார்ட் டிஸ்க். நீங்கள் பார்த்தது எல்லாமே பதிவாயிருக்கு, மெமரியில் பதிவாயிருக்கு, ஞாபகத்தில் இருக்குது. இதுதான் சித்தம். அடுத்தது அகங்காரம். அகங்காரம் என்பது ஈகோ. ஈகோனா இது நல்லது கெட்டதும் கிடையாது. இந்த உணர்வு, தான், ஐ என்ற உணர்வு தான் உங்களை மனித நிலையிலே வச்சுருக்கு. இந்த ஐ என்ற உணர்வு போயிடுச்சுன்னா நீங்கள் ஆனந்த நிலைக்கு போயிடுவீங்க. ஆனந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் யூ ஆர் நியர் டு காட். இறைவனை உணர்றதுக்கு இன்னும் ஒரே ஸ்டெப்பு தான். ஆனந்த நிலையை தாண்டினா லைட்டு தெரிஞ்சிடும். லைட்லேயே நீங்கள் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா எல்லா கர்மபதிகளும் அழித்து இறைவனாகவே நீங்கள் மாறிடலாம். இப்போ அகங்காரம் என்பது ஐ. இந்த ஐ என்பது எப்படி வேலை செய்யுது? நீங்கள் ஒரு நாள் கடை தெருவுக்கு போகிறீங்க, அங்கே ஐஸ்கிரீம் பார்க்குறீங்க, உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது, சித்தத்துலேருந்து ஞாபகம் வருது. என்ன சொல்லுது? எனக்கு அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் இப்படி டேஸ்ட்டாக இருக்கும், அது சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எங்கேருந்து வருது? சித்தத்துலேருந்து வருது. மனசோட ஒரு பாகம். மனசு சொல்லுது எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஆனால் புத்தி என்ன சொல்லுது? நீ ஆல்ரெடி டயபெட்டிஸ், நீ சாப்பிட்டன்னா மயக்கம் வந்துடும், சுருண்டு விழுந்துருவ, தேவையில்லை, உன் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் மனம் கேட்கவே மாட்டுது. சண்டை போட்டு நேரம் புத்தி கூட இல்லை எனக்கு வேணும், இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. முடிவாயிட்ட உடனே அகங்காரம் என்ன பண்ணுது? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். வந்துடுது. இப்போ நான் சாப்பிட போகிறேன்னு முடிவாயிடுச்சு.
இப்படி தான் அகங்காரம் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்குது. இந்த ஐ என்ற உணர்வு போயிடுச்சுன்னா ஆனந்த நிலையை அடையலாம். அதுதான் இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட். அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட் தான் காசல் பாடி. இந்த மூணாவது அது ஒரு இன்னசென்ட் லேயர். அது இன்னசென்ட் பாடி. அது ஒன்றுமே தெரியாது. அது ஒரு வெறும் சீட், ஒரு கொட்டை. அந்த கொட்டைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இந்த ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, இதெல்லாம் அந்த கொட்டைக்குள்ளே இருக்குது. அந்த ஆனந்த நிலையில் தான் இருக்குது. அது மாட்டினு இந்த ஐ வேலை செய்யாமல் இருந்தால் அது ஆனந்த நிலையில் அப்படியே இருந்துடும். அது காசல் பாடி. இப்போ விழிப்புணர்வை அதிகப்படுத்த ஆனந்த நிலையையும் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்க டிவைன் லைட்டை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா யூ ஆர் டிவைன்றது தெரிஞ்சு போயிடும்.